ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளம் சட்னி, ராகி, பன்னீர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பன்னீர் தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சீஸ், பன்னீர் இது எல்லாத்தையும் ஆனியன் சாப்பரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். இப்போது க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது மாதுளம் சட்னி செஞ்சிடலாம். பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை பார்த்துலாம் வாங்க. மாதுளப்பழம் எடுத்துக்கோங்க, தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம், உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டுருவோம் வாங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் பூண்டு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தும் மாதுளப்பழமும் ஈக்குவல் குவான்டிட்டி. மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் நமக்கு தேவையான போட்டுக்கலாம். மாதுளப்பழம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சில்லு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புளி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னி மேலே போட்டுடுவோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ராகி பன்னீர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முந்தின நாள் நைட்டே உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சு உளுத்தம்பருப்பும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அரைச்சி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் ராகி தோசைன்றதுனால மாவு தான் கலந்துருக்கேன். 1/2 கப் உளுந்துக்கு 3 கப் மாவு எடுத்திருக்கேன். 3 கப் மாவோட உப்பு சேர்ந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நைட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. தோசைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. காலையில் பேட்டர் நல்லா ரெடி ஆனதும் இந்த மாதிரி தட்டையான கரண்டி எடுத்துக்கோங்க. மெல்லிசாக வரணுன்னா பேட்டர் எடுத்து தோசை வாத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி, வெங்காயம், பன்னீர், சீஸ் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மேலாப்பில் தூவிட்டுக்கோங்க. தூவிட்டு எண்ணெய் போட்டு திருப்பி போடாமல் அப்படியே மடித்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.